சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். டைம் ரைட். லைஃப் வந்துட்டால் என்னது இருக்கும்? ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் இருக்கும். ஏன் நீங்கள் பெரிய கனவு கண்டால் அதுக்கேற்ற என்னது இருக்கும்? பெரிய பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் என்ன செய்யப்படணும்? என்ன செய்யப்படணும்? முகம் கொடுத்து ஃபேஸ் பண்ணப்படணுமே இல்லாமல் பிரச்சனையை கண்டு என்ன செஞ்சு போகப்படாது? துவண்டு போகப்படாது. பிரச்சனைகள் என்ன செய்யப்படணும்னு கண்டால் ஃபேஸ் பண்ணப்படணும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்ட்டு கண்டால் அதை சால்வ் பண்ண 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 நீங்கள் ஒரு லீடராக, ஒரு கிரேட் பர்சனாலிட்டியாக என்ன செய்வீங்கன்னு கண்டால் இவால்வ் ஆவீங்க. சொல்லுவாங்க எப்படின்னு கண்டால், ஸ்மூத் சீ டசன்ட் ப்ரொடியூஸ் ஸ்கில்ஃபுல் செயிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அலை இல்லாத கடல் என்ன செய்யாதுன்னு கண்டால் என்ன செய்யாது? ஸ்கில்ஃபுல்லான செயிலர்ஸை உருவாக்க மாட்டாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாமினர் பேப்பரை டஃப்பாக செஞ்சுட்டா என்ன சொல்கிறது? நாங்கள் டஃப்பாக செட் பண்ணிட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? நாங்கள் அது சேலஞ்சாக எடுத்துக்கொள்வோமா இல்லைன்னு அவரை பற்றி குறை சொல்லுவோமா? என்ன செய்வோம்? அத்தான் பீலர். அதுக்கு என்ன செய்யணுன்னா உண்மையில் அவரை அப்ரிஷியேட் பண்ணுவீங்களை பற்றி என்ன செஞ்சிருக்கிறார்? கூடுதலாக மதிப்பிட்டிருக்கிறார். அந்த ரேஞ்சுக்கு நான் போகணும்னு சொல்லி போட்டு தன்னை தயார்படுத்தணுமே இல்லாமல் அந்த லெக்சரர் காண்ற நேரமெல்லாம் வருதுடி சொல்லி போட்டு என்ன செய்யறது இல்லை, விளங்குதா? அப்படின்னு சொல்லி போட்டு போகிற விஷயம் இல்லை. என்ன செய்யணும்னு ஒரு முறை தவறலாம், ஆனால் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்குதானே. ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி நான் அடுத்த முறை சாதிப்பேன்னு சொல்லிட்டு முன்னுக்கு வர்றது, இதுதான் உங்களை கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்னா வாழ்க்கையில் உயர்ந்தெடுத்து கொண்டு போயிட்டு வைக்கும். நெவர் ஃபெயில்னு சொல்கிறது, நெவர் ஃபால்னு சொல்கிறது கிரேட் இல்லை. வெனெவர் யூ ஃபால், இஃப் யூ கேன் ரைஸ், தட்ஸ் கிரேட். எப்போவெல்லாம் நாங்கள் விழுகிறோமோ அப்போல்லாம் என்ன செய்யணுங்கன்னா விடாமல் திருப்பி 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 எந்திரிக்கலும்னுக்குன்னா அத்தான் பெரிய செய்தி. விழாமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தோக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தோத்தத்துக்கு பிறகு திருப்பி எழுப்பி வர்றான் பாருங்க, அவன் தான் ஆள். ஆப்ரஹாம் லிங்கன் தண்ட மகண்ட ஹெட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். உலகத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள் ஆக முக்கியமான கடிதங்கள் அதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு இடத்துல சொல்கிறார் என்னென்னா, என் பிள்ளைக்கு என்ன செய்யாதுங்க? செல்லம் கொடுக்காதுங்க. ஏண்டா தீயினால் சுடப்பட்ட இரும்பு தான் என்ன செய்யும்னுக்குன்னா உறுதியானதாக இருக்குன்னு சொல்கிறார். அது மாதிரி என்ன நடக்குதுன்னுக்குன்னா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண 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 தான் என்ன செய்யும்னுக்குன்னா நாங்கள் ஒரு டஃப்பான ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக என்ன செய்வோம்னுக்குன்னா வருவோம். எப்படின்னா ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துகிறார். பாடம் நடத்திட்டு இருக்கிற நேரம் நடக்குதுன்னுக்குன்னா அவர் சொல்கிறார் எப்படின்னு, எப்படி ஒரு கேட்டபில்லருக்கு தமிழில் என்ன சொல்கிறது? கூட்டுப்புழுன்னா அது எப்படி பட்டர்ஃப்ளையாக மாறுதுன்னு சொல்கிறத பற்றி படிப்பிக்கிறார். படிப்பிச்சு கொண்டு போகிற நேரம் நடக்குதுண்டா ஒரு கட்டத்தில் சொல்கிறார், இன்னும் கொஞ்சத்துக்குள்ள கக்கூனை விட்டு பட்டர்ஃப்ளைஸ் வெளியில் வரும், டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை கக்கூனை விட்டு வெளியில் வருது. யாரும் பார்த்துருக்குறீங்களா? பட்டர்ஃப்ளை கக்கூனை விட்டு வெளில வர்ற நேரம் கம்ஃபர்டபுள் அப்படி வெளில வராது, அப்படி வராது. அது வார நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு பெயின் அனுபவிக்குன்னு சொல்றப்பட்டு. அதில் அந்த ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரைவை பார்த்தீங்கன்னு கேட்டால் கவலை வரும், அழுக வரும், இன்னின்ற மாதிரி ஒரு பிட்டியாக ஃபீல் பண்ணும். ஐயோ பாவமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது, உள்ளுக்கே இருக்கலாம் எதுக்கண்டு. இப்போ அது வர்ற நேரம் இதே ஃபீலிங் தான் அவங்களுக்கு வருது. ஸ்டூடெண்ட் ஒருத்தனுக்கு பொறுக்கே இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னா முன்னுக்கு போயிட்டான், அது அப்படியே அந்த கக்கூண்ட என்ட்ரன்ஸை பெருசு பண்ணி விட்டா பட்டர்ஃப்ளை கம்ஃபர்டபுளாக வெளில வந்துருமே. அப்போ பின்னுக்குள்ளே அவன் தட்டினா அடையப்பாடு செஞ்சிடாத ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கிறார் என்னது, டோன்ட் டிஸ்டர்ப். ஆகவே அவன் பின்னுக்கு ஆகிட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை வித் தட் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரைவ் பெயின் என்ன செய்யுதுன்னா வெளில வந்துச்சுது, அந்த பறந்துட்டு இருக்குது அழகாக. ரெண்டாவது பட்டர்ஃப்ளை இன்னும் கொஞ்சத்துக்குள்ள மறுபடியும் வருது, அதே பெயின் அதே ஸ்ட்ரகிள் அதே ஸ்ட்ரைவை பார்த்துட்டு இவன் ஒத்துன்னு அந்த பொடியனை பொறுக்கையெல்லாம் போயிட்டு என்ட்ரன்ஸை பெருசு பண்ணி விட்டான். அந்த கம்ஃபர்டபுளாக வெளில வந்துச்சுது. பறந்துச்சுது, விழுந்துச்சுது, செத்து போச்சு. பறந்துச்சுது, விழுந்துச்சுது, செத்து போச்சு. இவங்களுக்கு விலங்கையில் என்ன நடந்ததுன்னு இப்போ என்ன நடந்துச்சுன்னா ப்ரொஃபஸர் வந்தார், வந்து கேட்டார், என்னடாப்பா செய்தி? இப்போ இவங்க விளங்கப்படுத்துகிறாங்க, சார் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை இப்படி வந்துச்சுது, பறந்து கொண்டிருக்குது. ரெண்டாவது இப்படி ஹெல்ப் பண்ணோம், பறந்துச்சு, விழுந்துச்சு, செத்து போச்சு. இப்போ ப்ரொஃபஸர் விளங்கப்படுத்துகிறார், அந்த பட்டர்ஃப்ளை வெளியில் வர்றது நேரம் அந்த படுற ஸ்ட்ரகிள் இருக்குது தானே, அந்த ஸ்ட்ரைவ் இருக்குது தானே, அந்த எடுக்கிற பெயின் இருக்குது தானே, அதுதான் அதில் விங்ஸுக்கு தேவையான பவர், எனர்ஜி, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. First butterfly came out with the struggle, strive and the pain, so it got the power, energy and strength to fly. இந்த பறந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பட்டர்ஃப்ளை என்ன செஞ்சுது?
You people helped, came out comfortably. It didn't experience the pain, struggle, strive. அதனால் அதுக்கு என்ன கிடைக்கல, தேவையான பவர், எனர்ஜி, ஸ்ட்ரென்த் அதில் விங்ஸு கிடைக்கல. அதனால தான் அது பறந்துச்சுது, விழுந்துச்சுது, செத்து போச்சுன்னு. நீங்கள் பறக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும்? சில சேலஞ்சிங்கான விஷயத்தை நீங்கள் எடுக்கணும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதில் வந்து ஸ்டேஜில் பேச்சு கொத்தர கூப்பிடுவாங்க. யாராவது பேர் எடுக்கிறவங்க இருப்பாங்க தானே. அதனத்துக்கு என்ன செய்கிறது? பேசுகிறது முன்னுக்கு வந்து லேசாக கஷ்டமா? முன்னுக்கு வந்து பேசுகிறது லேசாக கஷ்டமா? சத்தமா? கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரிசர்ச் நடந்துச்சு. உலகத்தில் மனுஷன் ஆக கூடுதலாக பயப்படுற விஷயம் என்ன? எல்லாரும் நினைச்சாங்க இந்த ரிசர்ச் அவுட்கம் எப்படி வருமென்று கண்டால் அநேகமாக சாவரத்துக்கு தான் பயப்படுவான் எல்லாருக்குமெண்டு. சாவரத்துக்கு தான் பயப்படுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் சாவரன் சொல்றது 2வது இடத்துலையும் அதை விட முக்கியமான பயப்படுற ஒரு விஷயம் 1வது இடத்துலையும் இருந்தது. உலகத்தில் ஆக கூடுதலாக பயப்படுறது என்ன விஷயம்னு பார்த்தா சாவை விட பயப்படுறது பப்ளிக்கில் எழும்பி பேசுறதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் அவுட்கம். அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு குரூப் எடுத்து வச்சு நீ சாவுறியா பேசுறியான்னு கேட்டால் சந்தோஷமா சாவுறன், பேச மட்டும் சொல்ல வானம் சொல்றவங்க கூடுதலாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். சந்தோஷமா சாவுறன், பேச மட்டும் சொல்லாதுங்கன்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்க உலகத்தில் கூடுதலாக. ஆகவே இதை என்ன செய்யணும், இந்த ஃபியர் வாலை உடைச்சி கொண்டு வரணும். இங்கே இது கம்ஃபர்டபுளா அன்கம்ஃபர்டபுளா? இந்த ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரைவ் இருக்கும், ஆனால் அதை செய்யணும். எனக்கு எது கஷ்டமோ அதை நான் செய்யணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு நீங்க வளர மாட்டீங்க, அதான் சொல்றேன். அதனால தான் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தெரியும் உங்களுக்கு, இனிலன்ற மாதிரி ஒரு கிரேட் ஒரேட்டர், பெரிய பேச்சாளர். அவர் பேசினார்னு கண்டா ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி ஸ்டண்டா நிற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள், பிரிட்டிஷ்ல பிரைம் மினிஸ்டராகவும் இருந்தவர். அவரை ஆக்ஸ்போர்டுக்கு கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. ஆக்ஸ்போர்ட்ல எப்படின்னு கண்டா வந்து வந்தால் நிறைய பேசுவாங்க, என்ன அந்த மாதிரியான ஆட்கள் தான் கூப்பிடுவாங்க. இப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டாங்க, எல்லாரும் ஃபுல் ஆர்வமாக இருக்கிறாங்க, பேச போறார். வந்தவர் என்ன செஞ்சார்னா ஒரு விஷயத்தான் சொன்னார் ஆடியன்ஸை பார்த்து, நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் பண்ணி இறங்கி போயிட்டார். 3 முறை ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். அவர் பேச்சில் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஆட்டிடியூட் ஒரு மனுஷனுள்ளுக்கு வந்துருமென்று கண்டால் அவன் கீழே விழ மாட்டான். ஏன்? எப்பவெல்லாம் அவன் விழுறானோ அப்போல்லாம் என்ன செய்வான்? விட மாட்டான். ஒரு வெற்றியாளனுக்கு இருக்க வேண்டிய, சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டிக்கு இருக்க வேண்டிய ஆக முக்கியமான குவாலிட்டி தான் அது. ஆகவே நான் சொல்றேன் என்னன்னு கண்டால், எது அன்கம்ஃபர்டபுளா இருக்குதோ உங்களுக்கு அதை செய்யுங்க. எக்ஸசைஸ் செய்யறது லேசா கஷ்டமா? லேசா கஷ்டமா? கஷ்டம். ஏன்? வேர்க்கணும், அப்படித்தானே? இது கஷ்டம். ஜிம்முக்கெல்லாம் வருவான யங்ஸ்டர்ஸ், ஏதாலும் ஒரு மூவியை கிரீம் பார்த்துட்டு இன்ஸ்பயர்ட் ஆகி வந்துருந்து சொல்லி போட்டு தூக்கிட்டு என்ன செய்வான்னு கண்டால் அந்த நாள் அந்த ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு மிரரை கிட்ட வந்து போவாங்க. அவர் பார்த்தார் என்னன்னு அந்த மூவியில் பார்த்தால் வந்து இப்படி எல்லாம் 6 packs எல்லாம் இருக்குது, அங்கே எல்லாம் கல்லுக்கெல்லாம் கட்டி கட்டியாக தெரியுது. அது மாதிரி வரண்டு இவர் நினச்சிட்டு ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவ்வளோதான். கஷ்டம் அது, ஆனால் அது செய்யணும். ஹெல்த்தியாக இருக்கணும் என்றால் எக்ஸசைஸ் செய்யணும், கஷ்டம் ஆனால் செய்யணும். பேசுறது கஷ்டம், செய்யணும். உட்கார்ந்து வாசிக்கிறது லேசா கஷ்டமா? செய்யணும். எதெல்லாம் கஷ்டமா இருக்குதோ அங்கெல்லாம் என்ன நடக்கும் கண்டா உங்களுக்கு பெரிய விஷயங்கள், உங்களை ஆளாக்குறதுக்குள்ள விஷயங்கள் இருக்கும். கேட்குறேன், ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா அது எதில் இருக்கும்? மரத்தில் அப்படி அந்த தண்டில் இருக்குமா, இல்லைன்னு அதில் கிளைகள் இருக்குமா? ஃப்ரூட்ஸை பறிக்கணும்னா அந்த ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். அந்த ஃப்ரூட்டை பறிக்கணும்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அந்த பெயின் அனுபவிச்சு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். லேசாக கிடைக்காது பெருமதியான சாமான். ஆகவே எதெல்லாம் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக பார்க்குறீங்களோ அதெல்லாத்தையும் என்ன செய்யணும்னு கேட்டால் ட்ரை பண்ணணும். இங்கே வச்சு தான், இங்கே வச்சு ட்ரை பண்ணி என்ன செய்யணுங்கன்னா அது எல்லாத்தையும் உடச்சி கொண்டு நீங்கள் வர்ற நேரம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறமே சமூகத்துக்கு அந்த அவுட்புட்ஸ் வரப்போகுது. அந்த அவுட்புட்ஸ் அப்போ தான் வரும். சரி, அடுத்த விஷயம் என்னது? ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுங்க. எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ எல்லாத்தையும் செய்யுங்க. செய்கிற நேரம் தோற்று போவோம், கஷ்டமாக இருக்கும், என்ன செய்வோம்? நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட முன்னுக்கு போவோம்.